ஹோமியோபதி சிகிச்சை முறையில் பத்தியங்கள் எதுவும் இல்லை. ஜென்ரலாக ஹோமியோ மெடிசன்ஸுக்கு காஃபி வேண்டான்னு மட்டும் சொல்லப்படுகிறது. காரணம் அதில் இருக்க கஃபின் அது ஒரு ஆல்கலாய்டு தட் வில் ஆன்டிடோட் மருந்துகளை முறிச்சிடும். அப்படிங்கிறதுனால காஃபி சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. யூ கேன் ஹாவ் அ டீ இஃப் யூ லைக், இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஹாவ் டீ சாப்பிட்லாம். ஆனால் காஃபி சாப்பிட வேண்டாம் நீங்கள். ஸோ அது ஏன்னா மருந்துகளை முறிச்சு விட்ரும், ஆன்டிடோட் பண்ணி விட்ரும். அதனால் காஃபி நீங்கள் எடுக்க வேண்டாம். மற்றபடி டீ அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டு பழக்கம் அந்த மாதிரி டீ மாதிரி எடுத்துக்கலாம். நீங்கள் ஜென்ரலாக உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு சொல்லுவோம். அப்படி பார்க்கும்போது ஹோமியோபதி மருந்துகளுக்கு உணவு வரையறுக்கப்படலை, பத்திய முறைகள் எதுவும் இல்லை. அதே நேரத்தில் அந்த ஏற்பட்டிருக்கின்ற வியாதிக்கு, உபாதைகளுக்கு, பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி சில உணவு பழக்கங்களை நாம் சேர்த்துக்கிறதோ இல்லை விட்டுறதோ அது அந்த மருந்து வேலை செய்கிறதுக்கும் சரியாக இருக்கும். பட் அதே நேரத்தில் மருந்துக்கு பத்தியம், மருந்துக்கு கட்டுப்பாடு கிடையாது. ஆனால் அந்த உடலுக்கு அது தேவையா இல்லையா அப்படிங்கிறது தான் இன்றைக்கி யோசனை பண்ண வேண்டியிருக்கு. மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அற்றது அறிந்து போற்று உணின் என்று வள்ளுவ பெருந்தகை சொல்கிறாரு. மருந்துங்கிறதே உடம்புக்கு வேண்டாம். எப்போ அப்படின்னா சாப்பிட்டது நல்லா ஜீரணிச்சு திருப்பி பசிச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா மருந்தே வேண்டாங்கிறாரு.